வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். பசியின்மையை போக்கும் எளிய வர்மம். 3 வர்மம் தாங்க. தினம் 3 நிமிடம் ஒதுக்கினா போதும், பசி நம்ம விட்டு விலகும். பொதுவாகவே சிலருக்கு பசி எடுக்காது, அது திடீர்னு வரும் போகும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தொடர்ந்து 1 வாரம் 2 வாரம் பசி எடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுங்களா, இப்போ தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதனுடைய முக்கிய காரணங்கள். இதனுடைய முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்துருவோமே. 1, செரிமான பிரச்சனை. அதான் முக்கிய காரணமே. பல காரணங்கள் இருக்கு. மனநல கோளாறு, கவலை, மன அழுத்தம், ஏமாற்றம், இது இருக்கும். அது நம்ம போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டோம். இல்லை, கூடவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பசியின்மையை உருவாக்கக்கூடிய பெரிய எதிரி அவங்கெல்லாம். அதே போல் சில ரசாயனங்கள் உட்கொள்வதனாலையும் இந்த பசியின்மை நமக்கு இருக்கும். இதனால் வாய் குமட்டல், வாந்தி இது கொஞ்சம் இருக்கும். வாய் குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும். இதனால் சோர்ந்து போகின்ற சூழ்நிலை தெரியும். பொதுவாகவே பசியில்லாதவங்களாம் உடம்பு சோர்ந்து போயிருக்கும், தசையெல்லாம் பலவீனமாக இருக்கும். இன்னொரு முக்கிய காரணம் சொல்லணும் பாருங்களா, மலச்சிக்கல். மோஷன் வரவே வராது. காலை எழுந்திரிச்சோன்னா மோஷன் டைட்டாக இருக்கும், வராது. கழிவு வெளியே இருந்தால் தானே பசி எடுக்கும். இந்த கவலை வச்சுக்கிட்டு இருக்கும், எப்படி கழிவு வெளியேறும்? சில சமயத்தில் வயிற்றுப்போக்கு கூட வந்துடும், டயரியா அடிக்கடி வரும் சிலருக்கு. இப்போ இந்த பசியின்மைக்கான காரணங்கள் இதெல்லாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது தீர்க்கறதுக்கு வழி இருக்கான்னா இருக்குது, வர்மப்புள்ளி இருக்குது. முதல்ல பார்க்க போகிறது உரிமை வர்மன்னு ஒரு வர்மம் இருக்குது. நல்ல வர்மங்க, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களா. இப்போ தொப்புள் இருக்கா, இது உந்தின்னு சொல்கிறாங்க வர்மத்தில். தொப்புலேருந்து மேலே மையக்கோடு போடுறேன். 4 விரல், 1 விரல், 5வது விரல். இதாங்க இந்த தொப்புலேருந்து 5வது விரல். இதில் நாம் இந்த 3 விரலை வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த இடது கை பின்பக்கத்தில் வச்சுக்கணும், வலது கையில் வச்சு மெதுவாக அழுத்தி விடணும். 1 2 3 4 மெதுவாக அழுத்தினாலே போதும். 1 நிமிடம், 1 நிமிஷம் அழுத்தினா போதும். 1 நிமிடம் அழுத்தின பிறகு வலச்சுழலில் ஒரு 9 முறை 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இந்த வர்மப்புள்ளி தூண்டிட்டு விட்டுடணும். இது 1 நிமிடம் தான் நம்ம ஒதுக்கியிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு வர்மம் சரிதி வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்களா. அதை எழுதி நின்றுக்கிறேன். அதே தொப்புள் தான். தொப்புலேருந்து வலப்பக்கவாட்டில் 4 விரல் 4 விரல் 8 விரல். அதே மாதிரி இடது பக்கம் 8 விரல். இப்போ 2 இடத்த இருக்குது. 2 கைகளினுடைய பெருவிரலை அந்த சரிதி வர்மத்தில் வச்சுட்டு மெதுவாக அழுத்தி விடுறேன். அதே 1 நிமிடம். அதுக்கடுத்து லேசாக வெளிச்சுழற்சி பண்ணுறோம். 1 2 3 ஒரு வெளிச்சுழற்சி பண்ணிவிட்டு 9 முறை மெதுவாக தடவை விடுறோம். 2 பயிற்சி முடிஞ்சதுங்களா. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய ஒரு வர்மப்புள்ளி கணபதி முகம் அப்படின்னு ஒரு வர்மம் இருக்குது. இதுக்கு 1 நிமிஷம் தான். இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு காட்டுறோம். இப்போ கால் முட்டி பகுதி, இந்த முட்டி எலும்பு இருக்குல்ல, இது சிட்டை எலும்புன்னு பேர், மேடான பகுதி. இங்கேருந்து ஒரு 5 விரல், 1 + 1 5 விரல், இந்த எலும்பு பகுதி தாங்க கீழே. இப்போ இடது காலில் நான் இடது காலில் சுட்டு வரல வச்சுக்கிட்டு அழுத்துறோம் பாருங்கள். 1 2 3ன்னு சொல்லிட்டு 1 நிமிடம் அழுத்திட்டு வெளிச்சுழற்சி ஒரு 9 முறை பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே தடவி விடணும். இடது காலில் செய்யணும், வலது காலில் செய்யணும். இப்போ நம்ம எடுத்தது என்ன, 3 வர்மப்புள்ளி தான். இதை எப்போ வேணால் செய்யலாம், நேரம் கிடைக்கும் போது செய்யலாம். நம்ம உடல் நம்ம பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாப்பாங்க? இன்னொருத்தருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? எனக்கே என் உடலை பாதுகாக்க பொறுப்பு இல்லைன்னா இன்னொருத்தர் யார் பொறுப்பு எடுப்பாங்க? அப்படின்ற கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கும் போதும். அந்த 3 நிமிஷம் கிடைக்கும் போது நம்ம செஞ்சுட்டோம்னா போதும், மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம வந்துடலாம். குமட்டல், வாந்தி இது நம்ம விட்டு விளைவதை பார்க்கலாம். அப்போ புத்துணர்ச்சி கிடைக்கும், அப்போ பசி நல்லா எடுக்கும், அப்போது மகிழ்ச்சியாக இருப்போமே. சோர்விலிருந்து விடுபடலாம். டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் நடக்கிற முடியல, அதிலிருந்து விடுபடலாம். 3 வர்மப்புள்ளி தூண்டணும். அப்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் தானே. சரி, மலம் சீராக வெளியேறும் தானே. இதனால் அப்போ மலம் சீராக வெளியேறுச்சுன்னா கழிவுகள் சீராக வெளியேறுது.
கழிவுகள் சீராக வெளியேறிச்சுன்னா கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அப்போ அந்த கழிவுகள் சீராக வெளியேறும் போது பசி எடுக்க போகுது, அங்கே வேக்கம் வருது, ஏதோ பொருள் கொடு பொருள் கொடுன்னு உடம்பு கேட்க போகுது, பசி எடுக்க போகுது, பசி எடுக்கும் போது எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக போக போகுது. அப்போ அந்த உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி போகும்போது புத்துணர்ச்சி வருமா வராதா? இதுக்கு இந்த கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். கடைசியாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இதுவும் செய்யணும். மனக்கவலைகள் போவதற்கு முடிந்தால் ஒரு நிமிஷம் இந்த நெத்தி பொட்டில் அப்படியே விரல வச்சுட்டே இருங்க. இது நாம மன அழுத்தத்தை போகும். அப்படி இப்போ சுட்டு விரல் எடுத்துக்கிட்டேன், மெதுவாக வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நிமிடம் அப்படியே வச்சுட்டே இருப்போம். இது திளர்த்த வரும்னு சொல்லுவாங்க. அப்படியே அழுத்துவோம். எப்போ நேரம் கிடைக்கும்போது செய்வோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.